அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் மாதவரம் சட்டமன்ற தொகுதி ரவிக்குமார் அண்ணா அவர்கள தான். வாங்க அண்ணன்கிட்ட பேசுவோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. உங்கள பத்தி அறிமுகப்படுத்திங்க. வணக்கம் உறவுகளே. நான் தமிழன் ரவிக்குமார். நான் மாதாவரம் சட்டமன்ற தொகுதி கிழக்கு மண்டல பால்பண்ணை மாவட்ட செயலராக உள்ளேன் நாம் தமிழர் கட்சியில. அ நான் கடந்த ஒரு 8, 10 ஆண்டுகளா நான் நாம் தமிழர் கட்சியில பயணிச்சுட்டு ஆரம்பத்திலேருந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஆமா. ஆரம்பத்திலேருந்து இருக்கீங்க அப்படின்றதுனால நான் கேட்கிறேன். இடையில ஏதோ ஒரு காரணத்த சொல்லிட்டு வெளியே இருக்கிற உறவுகள நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி பார்க்குறேன்னா, அவங்க ஏதோ ஒரு தேவையை கருத்தில் கொண்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் கூட இருந்தா ஒரு புகழ் பெறலாம், புகழ் வெளிச்சம் நம்ம மேல பாயும் என்ற நினைப்புல அவங்க உள்ளுக்க வந்திருக்கிறாங்க. ம். அவர்களுடைய எண்ணம் ஈடேறாத போது, அதுக்கான வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி இல்லாத போது, அவர்கள் வேற வழி இல்லாமல் இங்கேயும் நிலைக்க முடியாமல் அவதூறை பரப்பி விட்டு அவர்கள் வெளியில போய் இதன் மூலியமாக ஒரு புகழ் வெளிச்சத்தை பிற கட்சிகளிடம் வாங்கி அங்கே உண்டு கொழிக்க வாழ்ந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு. நாம் தமிழர் கட்சிக்குள்ள எப்படி நீங்க வந்தீங்க? நான் 2009ல முதலா அண்ணனுடைய இதை ராமேஸ்வரத்துல ஒரு ஈழ பிரச்சனைக்காக அண்ணன் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசினார். அது அன்னைக்கு அண்ணனை நான் பார்த்தது என்னுடைய மன உணர்வுகளை என் போன்ற அன்றைய காலகட்டத்தில் இப்ப எனக்கு 45 வயசாகுது. 2009 கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்னுடைய வயசு 20, 25 வயசு ஏறத்தாழ. அப்போ என்னுடைய வயசுக்கு எந்த அளவுக்கு ஒரு வேகம் வெறி இருந்திருக்குமோ அதை காட்டிலும் 100 மடங்கு அண்ணன் வீரியமா பேசினேன். அன்னைக்கு நாங்க முடிவு பண்ணோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்க கலைஞர் வாழ்க, எம்ஜிஆர் ஒழிக, இது போன்ற ஏதோ ஒரு கட்சியில தான் நாங்க பயணிச்சு கொண்டிருந்தோம். ஆனா அண்ணனுடைய அந்த பேச்சுக்கு பிறகு இவன் தான் நமக்கான தலைவன், இவன் கூட காலம் வரை இல்லை சாகும் வரை பயணிக்கணும் ஒரு முடிவோட நாங்க இந்த நாம் தமிழர் கட்சியில நான் உள்ள நான் அன்னைக்கு கொண்டு அன்னைக்கு வரைக்கும் நான் இருந்துருக்கேன். சரி, இப்ப திமுக அதிமுகவை தாண்டி நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி உணர்றீங்க? திமுக அதிமுக பாத்தீங்கன்னா வாழ்க ஒழிக இதை தவிர அங்க வேற ஒண்ணுமே கிடையாது. யாரு வாழ்க யாரு ஒழிகன்னு பாத்தீங்கன்னா திமுக இருக்க அதிமுக ஒழிகன்னு சொல்லுவான், அதிமுக இருக்க திமுக ஒழிகன்னு சொல்லுவான். ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சியும் 60 ஆண்டுகளா வளர்ந்துகிட்டு தான் இருக்குது. யாரு யாரையும் ஒழிக்கல. ஆமா. இத ஒளிஞ்சு போனது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழர்களும் தமிழ் இனமும் மட்டும்தான் இதுல ஒளிஞ்சு போச்சு. தமிழ் சுத்தமா தமிழ்நாட்டுல ஒளிஞ்சு போச்சு. தமிழ் வாழ்கன்னு அங்கங்க வச்சிருக்காங்களே, பத்தாவது அவங்களுக்கு. அது அதுவே ஒரு ஏமாற்று வேலைதான். அதாவது எப்படி சொல்றது, இது ஒரு ஒருத்தரை புகழ்ந்து பேசிட்டா அவன் நம்ம பையடா, புகழ்ந்து பேசினான் அவன் நம்மால்றான் அப்படின்னு ஒரு நமக்குள்ளே ஒரு பெருமிதம் வந்துடும். அப்ப அவன் என்ன செஞ்சாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம். அவன் செய்யறதா சரி அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம அவனை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதன் அந்த ஒரு கருத்தை இது பயன்படுத்தினா திராவிடர்கள் திராவிடம் என்ற பேர்ல தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 60 ஆண்டுகளா ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல, தமிழர்கள் மற்ற மாநிலங்கள்ல தமிழர்கள் மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருக்காங்க அப்படின்னு தானே இப்ப திமுக அதிமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. விரல் விட்டு சொல்லுங்க, இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்களே, விரல் விட்டு சொல்லுங்க. அதாவது என்னுடைய அறிவு கெட்டின வரை நான் சொல்றேன், 60 வருஷமா திராவிடம் தான் இந்த நாட்டை தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குது. இவர்கள் 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கிய நிதியை நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாருமே ஏழையா இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சபட்சம் 2 ஏக்கர் நிலம் இருந்திருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு சொந்தமா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருந்திருக்கணும். இன்னைக்கு யாருக்காவது இருக்குதா? எல்லாத்துக்கும் அது இருக்குதா? இல்ல, தமிழ்நாட்டுலதான் பொருளாதாரத்திலையும் கல்வி அறிவுலையும் சிறந்து விளங்குறதா முதல்வரே சொல்றாரு. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இது போல வெற்றி அறிவிப்பு, ஏமாற்றி, விளம்பரம் இதை வச்சுதான் அவங்க 60 ஆண்டு காலமா இதை அப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. முதல்வரே பொய் சொல்றாருன்னு சொல்றீங்களா? முதல்வர் பொய் சொல்றாருன்னு சொல்லல, முதல்வருக்கு தெரியல, இந்த அரசு அதிகாரிகள் அவர்கள் கவனத்துல கொண்டு போகல. இது இந்த முதல்வர் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள், அதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்களும் இது எல்லாமே சரியா இருக்குதான்னு கேக்குறாங்க. எல்லாம் சரியா இருக்குது.
அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. அதையே நம்பிட்டு போறாங்க. அதையும் இவங்க வந்து அதான் சரியா இருக்குது. அப்புறம் என்ன? இல்ல அந்த அளவுக்கு அவங்க வந்து இங்க வந்து ஒரு போராட்டம் நடக்கும்போது ஏன் அங்க என்ன போராட்டம்? இந்த மாதிரி ஒரு அதான் கேட்டேனே, நான் போன மாசம் கேட்டேனே, போன வாரம் கேட்டேனே, எல்லாம் சரியா இருக்கு, ஏன் போராட்டம் என்னன்னு பாருங்க. அவ்வளவுதான். இவங்களுடைய வந்து இதெல்லாம் வந்து அவ்வளவுதான். மேம்போக்கா வந்து ஒரு அரசியல் நடத்திட்டு அந்த 5 வருஷம் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் தொடர்ச்சியா நடந்துருக்குது. என் அறிவு கேட்டுனா என்னுடைய அரசியல் புரிதல் இது. இப்ப திமுகவும் நமக்கு வந்து மிகப்பெரிய சரியான அரசியலை கொடுக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நிச்சயமா அதிமுக கொடுக்குமா? அது எப்படி கொடுக்கும்? ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய திருடா இருந்தவங்க ஒரு 5 ஆண்டு கழிச்சு மறுபடியும் ஒரு நல்லவன் வேஷம் போட்டு வந்தா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? மக்கள் அப்படித்தானே மாறி மாறி திமுக அதிமுக அதிமுக திமுக மாத்தி மாத்தி இதுவரை இருந்துச்சு. ஆனா இனி வர காலகட்டங்கள் அது இருக்காது. இல்ல கடந்த 15 ஆண்டுகளா நீங்க களத்துல நிக்கிறீங்க. மக்கள் உங்களை ஆதரிக்கிறாங்களா? 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணன் சீமானோட நின்னவங்க யாரு? ஒரு 10 பேர். அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு நின்னவங்க எத்தனை பேரு? ஒரு 1000 பேர். ஒரு 4 வருடங்கள்ல அவங்க கூட நின்னவங்க யாரு? 1 லட்சம் பேர். இன்னைக்கு 36 லட்சம் பேர். இது இன்றைய நிலைமை. 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் உறுதியா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் பேர் 80 லட்சம் பேர் அண்ணன் சீமான் பின்னாடி கண்டிப்பாக நிற்பாங்க. மக்கள் அந்த அளவுக்கு உணர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? கால நிலவரம் அதுங்க. இல்ல அப்படி இருந்துச்சுன்னா விஜய் பின்னால இவ்வளவு பேர் போறதுக்கான காரணம் அது வந்து ஒரு மோகம். விஜய் பின்னாடி போயிட்டாலே அவங்க வந்து வாக்கு செலுத்திடுவாங்க, விஜய் வென்றுவார்லாம் கிடையாது. அது நம்ம இது நாள் வரைக்கும் திரையில பார்த்த ஒரு நடிகரை வந்து தரையில நம்ம ஊர்ல நம்ம பக்கத்துல பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதை நம்ம நழுவிடக்கூடாதுன்னு அறியாமையில சில தம்பிகள் வந்து போறாங்க. அவங்கள வந்து விஜய் வந்து வழி நடத்தணும். அதை வந்து அவர் தவறாரு, வழி நடத்த தவறாரு. தம்பி நான் எங்கேயும் போகல, நான் உங்க கூட தான் இருக்கிறேன், நீ எப்பனாலும் என்னை சந்திக்கலாம், அதனால இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க, இந்த மாதிரி முண்டி அடிக்காதீங்க, இந்த மாதிரி வந்து கூட்டத்துல வந்து நீங்க ஈடுபாடுகளை சிக்காதீங்கன்னு அவர் சொன்ன. இதுவரை 2 ஆண்டு காலம் ஆச்சு அவர் கட்சி ஆரம்பிச்சு. எதனா ஒரு ஊடகத்திலேயோ அல்லது அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில ஒரு காணொலி வந்து இந்த மாதிரி பேசி அவர் பதிவு பண்ணியிருக்காரா? இல்ல இல்ல. அது இது என்ன வகையான அரசியல் இது? இது எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி, இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாருங்கிற பட்சத்துல நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு இருக்குன்னு இந்த ஊடகங்கள்லாம் கட்டுறாங்களே, அந்த கட்டை எப்படி பாக்குறீங்க? விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, முதலமைச்சரா போறாருன்னு விஜய் கூட வந்து இது வரைக்கும் சொல்லல. இந்த ஊடகங்கள் சொல்லுது. காரணம் என்னன்னா அவங்களுடைய பசி, அவங்களுக்கு வந்து வியாபார நோக்கம். அது அவங்க வந்து ரொம்ப வியாபார நோக்கம் இட்டு கட்டி வந்து அதை வந்து பரப்புறாங்க, திட்டமிட்டு பரப்புறாங்க. இது காரணம் என்ன? திமுக அதிமுகவுக்கு மாற்றா எந்த ஒரு தேசிய கட்சி கூட இங்க வந்து கோல வச்ச முடியல தமிழ்நாட்டுல. ஆனா கடந்த 10 ஆண்டுகளா வந்து நாம் தமிழர் கட்சி அந்த செந்தன் சீமானும் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி ஒரு 3வது பெரிய சக்தியா, ஏன் இந்த 2021 தேர்தலுக்கு பின்னர் பாத்தீங்கன்னா 2வது பெரிய கட்சி அவர் தான் நிக்கிறாரு. இதை அவங்க வந்து மறைக்கணும். ஏன் இப்ப நீங்க தனிச்சு நின்று 2026ல ஜெயிச்சிட முடியும்னு நம்புறீங்களா? நம்பலீங்கன்னா இப்ப வெளிப்படையா பாக்கணும்னா நாம் தமிழர் கட்சி 80 லட்சம் வாக்குகள் வந்தா கூட ஆட்சி அமைக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல ஏன் ஒரு கூட்டணி அமைக்க கூடாது? எங்களுக்கு வந்து வெற்றி, அந்த பதவி எங்களுக்கு நோக்கம் இல்லை. நாங்க எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கண்டு உணர்ந்து மக்களோட மக்களாக நிக்கிறோம். அதனால மக்கள் எங்களுக்கு கூட எப்பயுமே நிற்பாங்க. அதனால வந்து நாங்க தனிச்சுதான் நிக்கிறோம். இதுதான் எங்களுக்கு காரணம் வந்து. ஏன்னா இன்னொரு கூட்டணி அப்படின்ற பேர்ல வந்து இன்னொரு கூட கை கோர்க்கும் போது இந்த மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நாங்க முழு வீச்சுல வந்து நாங்க கொண்டு செல்ல முடியாது, அதை தீர்வை காண முடியாது. அந்த கூட்டணின்ற பேர்ல வந்து அவர் கூட வந்து நாங்க சமரம் செய்ய வேண்டியிருக்கும். சரி, ஓகே. இப்ப நீங்க சொல்ற அதே கருத்து தான் அண்ணன் சீமானும் சொல்றாங்க. எப்படி ஒரு தலைமையும் கடைக்கோடி கட்சி உறுப்பினரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறீங்க? நாங்க அவர் தலைவரா பாக்கலங்க. நாங்க வந்து எங்க குடும்பத்துல ஒரு ஆளா எங்க அண்ணனா பாக்குறோம், உடன் பிறந்த. அப்ப எங்க ரத்தம் வந்து அவர் ரத்தம் வேற, எங்க ரத்தம் வேற இல்ல. ஒரு ரத்தம் வந்து ஒன்னாதான் சிந்திக்கும், மாற்றி சிந்திக்க வேண்டிய இது கிடையாது. என்ன ஒண்ணு, அவர் வந்து அரசியல் புரிதல் படித்த அறிவுல வந்து அவர் வந்து பல விஷயங்களை கற்று வந்து சொல்றாரு. எங்களுக்கு எனக்குலாம் நான் வந்து 10வது தான் படிச்சிருக்கிறேன். எனக்குலாம் பெருசா படிப்பறிவுலாம் கிடையாது. ஆனா அவர் பேசுறது வந்து சரியான முறையில உணர்த்துறாரு. அந்த பேச்சின் மூலியமா உணர்த்துறாரு. எழுத்துலாம் கிடையாதுங்க, பேச்சுல வந்து உணர்த்துறாரு. அந்த பேச்சு வந்து பொய் கிடையாது.
ம். ஏன்னா வந்து ஒரு பொய்யா பேசுறவன் வந்து இந்த அளவுக்குலாம் வந்து ஒரு உணர்ச்சியை கடத்திட முடியாது. கண்டிப்பா. எத்தனை நாளைக்கு நடிச்சிட முடியும் நீங்க? எவ்வளவு கைதேர்ந்த நடிகர்லாம் எத்தனை நாளைக்கு நடிச்சிட முடியும்? முடியாது. ஐயா சிவாஜி நடிச்சிட முடியும். பெரிய நடிகர் தமிழ்நாட்டுல உண்டா? கிடையாது. கிடையாதுல்ல. அவரால அரசியல்ல வந்து நடிச்சு அவரால வாக்கு பெற்று ஏன் ஒரு முதலமைச்சர் ஆக முடியல? ஏன்னா அரசியல் வேறு, வாழ்க்கை வேறு, நடிப்பு வேறு, அரசியல் வேறு.